ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே இரட்டை கொலை நடந்த பகுதியை சுற்றியுள்ள சிசிடிவி காட்சிகளை ஒப்படைக்கும்படி மாவட்ட எஸ்பி சுஜாதா உத்தரவிட்டுள்ளார். முதிய தம்பதியான ராமசாமி, பாக்கியம் அடித்து கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் 12 தனிப்படை காவலர்கள் குற்றவாளிகள் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவிகளில் கடந்த மாதம் 28, 29, 30 ஆகிய 3 நாட்களில் பதிவான காட்சிகளை இரட்டை கொலையை விசாரிக்கும் தனிப்படை காவலர்களிடம் ஒப்படைக்க காவல் நிலையங்களுக்கு எஸ்பி சுஜாதா உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டரமாணிக்கத்தில் உள்ள சிறுமருதூர் கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. ஊத்தாக்குடை, பரி, வலை, கச்சா உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீன்களை பிடிக்க மக்கள் வந்தனர். ஆனால் கண்மாய் முழுவதும் தாமரை படர்ந்திருந்ததால் ஒரு சிலரை தவிர பலருக்கும் மீன்கள் சிக்கவில்லை. மீன்பிடிக்க ஆசையாக வந்த மக்கள் அதிக மீன் கிடைக்காததால் ஏமாற்றமடைந்தனர். கரூர் அருகே ராயனூரில் உள்ள ஸ்ரீ பகவதியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் மற்றும் அக்னிசட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பெண் பக்தர்கள் ஆலயம் அருகே அமைந்துள்ள கிணற்றிலிருந்து ஊர்வலமாக வந்தனர். அவர்கள் கோவிலை அடைந்ததும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கலிபோர்னியா கரையோர தீவில் அமைந்துள்ள அல்காட்ரஸ் சிறைச்சாலையை மீண்டும் திறந்து விரிவுபடுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். கடும் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் இந்த சிறைச்சாலையில் சிறை வைக்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். எளிதில் தப்ப முடியாத அளவிற்கு உலகளவில் உச்சபட்ச பாதுகாப்பு நிறைந்த சிறைகளில் ஒன்றாக இது உள்ளது. 1963ஆம் ஆண்டு இந்த சிறைச்சாலை மூடப்பட்டு அல்காட்ரஸ் தீவு சுற்றுலாத்தலமாக செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது சிறை மீண்டும் திறக்கப்பட உள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லுக்கு சுற்றுலா வந்த பண்ருட்டியை சேர்ந்த இருவர் காவிரி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தனர். பண்ருட்டியை சேர்ந்த 21 பேர் வேன் மூலமாக ஒகேனக்கல்லுக்கு சுற்றுலா வந்தனர். இவர்கள் ஆலம்பாடி பகுதியில் காவிரி ஆற்றில் குளித்த போது ரவி என்ற 50 வயது நபரும் தனசேகரன் என்ற 45 வயது நபரும் ஆழமான பகுதிக்கு சென்றதால் நீரில் மூழ்கினர். அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளித்த நிலையில் அவர்கள் வந்து நீண்ட நேரம் போராடி இருவரையும் சடலமாக மீட்டனர். உதகை அருகே சிங்காரா நீர்மின் நிலையம் செல்லக்கூடிய சாலையில் சிறுத்தை ஒன்று உலா வந்ததை கண்ட சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தனர். கடந்த சில நாட்களாக முதுமலை வனப்பகுதியில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. நிலையில் மசினக்குடியிலிருந்து மாயார் செல்லக்கூடிய சாலையிலும் சிங்கார் நீர்மின் நிலையம் செல்லக்கூடிய சாலையிலும் புலி, சிறுத்தை, யானை போன்ற வனவிலங்குகள் அடிக்கடி உலா வருகின்றன. இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை சாலையில் 2 யானைகள் சண்டையிட்டுக் கொள்ள முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை இரவு சாலையின் இருபுறங்களிலும் நின்றிருந்த 2 யானைகள் ஒன்றுடன் ஒன்று சண்டையிட்டுக் கொள்ள தயாராகின. ஒரு யானை முன்னோக்கி நடந்து வந்தால் மற்றொரு யானை பின்னோக்கி செல்வது என்று மோதலுக்கு தயாரானதைக் கண்டு அச்சமடைந்த சுற்றுலா பயணிகள் தங்களுடைய வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தினர். பிறகு யானைகள் தாங்களாகவே வனப்பகுதிக்கு சென்றதும் சுற்றுலா பயணிகள் நிம்மதியடைந்தனர். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை கண்காணிக்க நியமிக்கப்படக்கூடிய பணித்தள பொறுப்பாளர்கள் மாற்றப்பட்டதை கண்டித்து 100க்கும் மேற்பட்டவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணித்தள பொறுப்பாளர்கள் மாற்றப்படவில்லை என்று வட்டார வளர்ச்சி அலுவலர் உத்தரவாதம் அளித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர்.